பாமகவுக்கு ஆதரவளித்தால் பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்தவரை முதல்வராக்குவோம் என அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் உறுதியளித்துள்ளார். இது தற்போது பேசுபொருளாகியுள்ளது. ஒட்டுமொத்த பட்டியலின சமுதாயம், ஒடுக்கப்பட்ட சமுதாயம் எங்களுக்கு ஆதரவு கொடுத்தா நிச்சயமா நாங்கள் ஒரு தலித் சமுதாயத்தை சார்ந்தவர் முதலமைச்சரை நாங்கள் ஆக்குவோம். கடந்த சில தினங்களுக்கு முன்பு விசிக கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்தவர்களை முதல்வராக ஏற்றுக்கொள்வதில் தயக்கம் இருப்பதாக கூறியிருந்தார். இது பெரும் விவாத பொருளானது. திருமாவளவனின் இந்த கருத்துக்கு பலரும் ஆதரவு தெரிவித்தனர். இந்த நிலையில் விழுப்புரத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், தமிழகத்தில் பட்டியலின சமுதாயம் பாமகவுக்கு ஆதரவு கொடுத்தால் பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்தவரை முதல்வராக ஆக்குவோம். ஏற்கனவே பட்டியலினத்தைச் சேர்ந்தவர்கள் 1998ஆம் ஆண்டிலேயே மத்திய அமைச்சராக்கியதும் பாமக தான் என பேசியிருந்தார். எங்களுக்கு முதல் மத்திய அமைச்சர் பதவி கிடைத்தவுடன் நாங்கள் கொடுத்தது ஒரு பட்டியலின சமுதாயத்தை சார்ந்த தலித் எழில்மலைக்கு தான் நாங்கள் மத்திய அமைச்சர் பதவியை நாங்கள் கொடுத்தோம். இதற்கு விசிகவின் ரியாக்ஷன் என்ன? இது தொடர்பாக விசிக கட்சியின் பொதுச் செயலாளரும் விழுப்புரம் மக்களவை தொகுதி எம்பியுமான ரவிக்குமாரிடம் பேசினோம். நேற்று பாமகவோட தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவர்கள் எங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க அப்படின்னா பட்டியலின சமூகத்தை சேர்ந்த ஒருவரை நாங்க முதல்வர் ஆக்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது பற்றி உங்களோட கருத்து என்னவா இருக்கும் சார்? ஒட்டுமொத்தமா விசிக அதை எப்படி பாக்குதுங்கிறத சொல்ல முடியுமா சார்? தமிழ்நாட்டில் பட்டியல் சமூக மக்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் அதிகரிப்பதற்கு பாமக முதன்மையான காரணியாக இருந்து வருகிறது. குறிப்பாக தமிழ்நாட்டில் ஆணவ கொலைகள் அதிகரித்து வருவதற்கு போட்டது பாமக தான். அது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கும் பட்டியல் சமூக மக்களுக்கு எதிராக மற்ற பிற்படுத்தப்பட்ட சாதிகளைச் சேர்ந்த சாதி அமைப்புகளை திரட்டியதும் பாமக தான். பொதுவெளியில் வன்முறையை தூண்டுவது போல பேசுவது, பட்டியல் சமூக மக்களுக்கு எதிராக வன்முறையை தூண்டுவது ஆகியவற்றை அரசியல் நடவடிக்கைகளாக மாற்றியதும் பாமக தான். அவர்கள் நடத்திய பல்வேறு போராட்டங்களில் பட்டியல் சமூக மக்கள் குறிவைத்து தாக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள்தான் பாதிப்புக்கு ஆளாகி இருக்கிறார்கள். பாட்டாளி மக்கள் கட்சி என்ற ஒரு கட்சி உருவாவதற்கு முன்பு வன்னியர் சங்கங்கள் கூட்டாக சேர்ந்து 1987ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் சாலை மறியல் போராட்டத்தை நடத்தினர். வன்னியர் சமூகத்துக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து நடத்தப்பட்ட அந்த போராட்டத்தில் கொஞ்சமும் சம்பந்தமே இல்லாமல் பட்டியல் சமூக மக்கள் குடியிருப்புகள் தாக்கப்பட்டன. பல வீடுகள் தீ வைத்து எரிக்கப்பட்டன. அதன் பிறகு 1989இல் பாட்டாளி மக்கள் கட்சி உருவானது. அவ்வாறு உருவாகும் போது இரண்டு சமூகங்களுக்கும் இடையில் நல்லிணக்கம் வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு தான் பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த பலர் அந்த கட்சிக்கு ஆதரவு தெரிவித்தனர். குறிப்பாக திரு தலித் எழில்மலை அவர்கள் அக்கட்சியில் இணைந்து அதன் பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டார். மருத்துவர் ராமதாஸ் அவர்களும் இரண்டு சமூகங்களும் இணைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு அப்போது பல நடவடிக்கைகளை எடுத்தார். புரட்சி அம்பேத்கர் சிலைகளை பல இடங்களில் அவர் நிறுவினார். அது மட்டுமல்லாமல் பட்டியல் சமூக மக்களுடைய சவம் பொதுவெளியில் எடுத்துச் செல்ல தடை ஏற்படுத்தப்பட்ட போது குடிதாங்கி என்ற ஊரில் நேரடியாகவே களத்தில் இறங்கி அந்த சவத்தை எடுத்து செல்ல அவர் போராடினார். இதனையெல்லாம் அங்கீகரிக்கும் விதமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி அவருக்கு தமிழ் குடிதாங்கி என்ற பட்டத்தை அளித்து பெருமைப்படுத்தியது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வழங்கப்படும் அம்பேத்கர் சுடர் விருதும் அவருக்கு அளிக்கப்பட்டது. இப்படி நல்லிணக்கத்தோடு இரண்டு சமூகங்களும் இருந்த நிலையில் திடீரென மீண்டும் இந்த பட்டியல் சமூகத்துக்கு எதிரான வன்முறையை தூண்டி அதன் மூலம் தனது வாக்கு வங்கியை உறுதிப்படுத்திக் கொள்ளலாம் என்று தனது நிலையை அணுகுமுறையை மாற்றிக்கொண்டது பாட்டாளி மக்கள் கட்சி தான். தமிழ்நாட்டில் முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு சாதிய வன்கொடுமைகள் அதிகரித்துள்ளன. இப்போது அவர்கள் தமிழ்நாட்டின் பெரும்பான்மை மக்களால் எதிர்க்கப்படும் பாஜகவோடு கூட்டு சேர்ந்துள்ளனர். பாஜகவின் வகுப்புவாத அரசியலுக்கு இவர்களும் துணை போகின்றனர். இது தமிழ்நாட்டில் மட்டுமின்றி இந்தியா முழுவதும் உள்ள முஸ்லிம்கள் உள்ளிட்ட சிறுபான்மை மக்களுக்கும் பட்டியல் சமூக மக்களுக்கும் எதிரான
பாஜகவின் அரசியலுக்கு ஊக்கமளிக்கிறது. திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் உண்மையிலேயே பட்டியல் சமூக மக்களோடு இணைந்து அரசியலை முன்னெடுக்க விரும்பினால் அவர் முதலில் பாஜக கூட்டணியில் இருந்து வெளியேற வேண்டும். தாங்களே விதைத்து பரப்பிய வெறுப்பு அரசியலுக்கு எதிராகவும் பட்டியல் சமூக மக்களுக்கு எதிரான வன்கொடுமைகளுக்கு எதிராகவும் எப்படி அந்த கட்சி துவங்கிய நேரத்தில் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் பேசினாரோ நடவடிக்கை எடுத்தாரோ அப்படி செயல்படுவதற்கு அவர் முன்வர வேண்டும். பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த ஒருவரை முதலமைச்சராக்குவதற்காக பட்டியல் சமூக மக்கள் எல்லாம் தங்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று அவர் கேட்பது வெறும் குறுகிய அரசியல் நோக்கத்தை வெளிப்படுத்துவதாக மட்டுமே உள்ளது. சார், இப்போ திடீர்னு இவங்க இந்த விஷயத்த முன்வைக்கிறதுக்கான காரணம் என்னங்க சார்? பட்டியலினத்தவர்கள் எங்களுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா அந்த சமூகத்தை சேர்ந்த ஒருவரை நாங்க முதல்வர் ஆக்கணும் அப்படின்னு இப்போ பாமகவோட தலைவர் அன்புமணி ராமதாஸ் சொல்ல வேண்டியதுக்கான நோக்கம் என்னங்க சார்? எங்கள் கட்சி தலைவர் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள் சில நாட்களுக்கு முன்னாலே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பேசும்போது பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த ஒருவர் தமிழ்நாட்டில் முதல்வராக வாய்ப்பே இல்லை என்று சொன்னார். அது ஒரு விவாத பொருளாக மாறியிருக்கிறது. அதன் அடிப்படையிலே தான் கேட்கப்பட்ட ஒரு கேள்விக்கு திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அப்படி பதில் சொல்லி இருக்கிறார். அது மட்டுமல்ல, இன்றைக்கு தொடர்ச்சியாக அவர்கள் தேர்தல் களத்தில் தோல்விகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அண்மையில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு இடத்திலும் அவர்கள் வெற்றி பெற முடியவில்லை. அவருடைய வாக்கு வங்கியில் ஒரு சரிவு ஏற்பட்டிருக்கிறது. அவர்கள் வலுவாக இருப்பதாக சொல்லப்பட்ட விக்கிரவாண்டி தொகுதியிலும் கூட நடைபெற்ற இடைத்தேர்தலில் அவர்கள் வெற்றி பெற முடிவது மட்டுமல்ல, அவர்கள் பெரிய அளவிலே வாக்கையும் பெற முடியவில்லை. எனவே இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது தன்னுடைய வாக்கு வங்கியை வைத்துக் கொள்வதற்கும் அதுபோல வெற்றியை பெறுவதற்கும் இன்றைக்கு தேவை என்ன என்பதை அவர் பார்க்கிறார். அதன் அடிப்படையில இவர்களுடைய வாக்குகள் இல்லை என்றால், பட்டியல் சமூக மக்களுடைய வாக்குகள் இல்லை என்றால், ஆதரவு இல்லை என்றால் வெற்றி பெறுவது இயலாது என்பதை அவர் உணர்ந்திருக்கிறார். எனவே அதற்காக அதை பேசுகிறார். அது வெறும் தேர்தல் ஆதாயத்துக்காக மட்டும் பேசுவதை தவிர்த்துவிட்டு உண்மையிலேயே இந்த இரண்டு சமூகங்களுக்கு இடையிலே நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கு, அமைதியை ஏற்படுத்துவதற்கு, ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்கு அவர் விரும்பினால் தன்னுடைய அணுகுமுறையை, தனது கட்சியின் அணுகுமுறையை அவர் மாற்றிக்கொள்ள வேண்டும். அதைத்தான் நாங்கள் கேட்கிறோம். வெறும் ஏதோ முதலமைச்சர் பதவிக்காக தருகிறோம், எங்களுக்கு ஆதரவு கொடுங்கள் என்று சொல்லுவது இது ஏதோ அரசியல் ஆதாயத்துக்கு பேரம் பேசுவது போல இருக்கிறது.